Hello guys. This is a Forex series part 1 பண்ணலான்ட்டு இருந்தேன். Forex வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். யூடியூப்பில் வந்து பைனரி எத்தனை நாள் போட்டிருந்தோம். மேபி நிறைய பேத்துக்கு செட் ஆகியிருக்கலாம், செட் ஆகாமல் இருந்திருக்கலாம். Forex வந்து எனக்கு பிடிச்சது ரொம்ப. ஐ லைக் ஃபாரெக்ஸ். பைனரியோட எனக்கு ஃபாரெக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபாரெக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது. ஃபாரெக்ஸ் சீரிஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஃபாரெக்ஸ் சீரிஸோடைய ஃபஸ்ட்டு வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்னா, இட்ஸ் ஆர்டர் ஃப்ளோ கவர் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு மிட்டிகேட்டட் பிளாக் போட்டிருப்பேன், ஃபேர் வேல்யூ கேப் போட்டிருப்பேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ்லேருந்து வருது. அந்த ப்ரீமியம் அண்ட் டிஸ்கவுண்ட் எல்லாமே ஃபாரெக்ஸுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு கான்செப்ட். நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஃபாரெக்ஸ்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். நீங்கள் அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் ஃப்ளோ பார்க்க போகிறோம். ஆர்டர் ஃப்ளோ பார்த்துட்டிங்கன்னா ஒரு என்ன முக்கியமான கான்செப்ட்டு வரேன். இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா பேசிக்காக என்னென்னா ஒரு ட்ரெண்டு, அதாவது அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். இதில் ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்னு சொல்லுவோம், டவுன் ட்ரெண்ட் சொல்லுவோம். பட் இந்த ஆர்டர் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோனா அப் ட்ரெண்டு, அதே பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோனா டவுன் ட்ரெண்ட். ஓகே, லெஃப்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ, ரைட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, இந்த ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னா என்னென்னா இன்ஸ்டியூஷன்ஸ், பேங்க்ஸ் அவங்க தான் மார்க்கெட்டை மூவ் பண்ணுறாங்கன்னு மேபி தெரிஞ்சிருக்கலாம். அவங்க போடுற ஆர்டர்ஸ் வச்சு தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. அவங்க வந்து இந்த வீக் ஆர் இந்த மந்த்தோ பை ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டோடைய ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் இருக்கும். ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ். அதே தான் அவங்க செல் பண்ணியிருக்காங்க அந்த கரன்சி அப்படின்ற பட்சத்தில். செல் பொசிஷன்ஸில் இருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த வீக்லியோ மந்த்லியோ அந்த சார்ட் முழுக்க அந்த கரன்சி பேர் முழுக்க உங்களுக்கு வந்து பேரிஷாக தான் இருக்கும். அதில் பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோ, புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ. உங்கள் இன்ஸ்டியூஷன்ஸோ பேங்க்ஸோட ஆர்டர்ஸ் எந்த பக்கம் ஃப்ளோ ஆகுதோ அதான் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஆர்டர் ஃப்ளோ இஸ் நாட் அ ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் அ கன்ஃபர்மேஷன். நம்ம இப்போ தான் இப்போ வந்து அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும் போது நம்ம டவுன் ட்ரெண்ட் அதாவது ஒரு பிளான் பண்ணக்கூடாது. நம்ம அப் ட்ரெண்ட் போகுதுன்னா அந்த ட்ரெண்டோட தான் ஃபாலோ பண்ணணும். ட்ரெண்ட் இஸ் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ். ட்ரெண்ட் எந்த பக்கம் இருக்கோ அந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த ஆர்டர் ஃப்ளோ நமக்கு வந்து புல்லிஷாக இருக்குது. நம்மளோட செட்டப்பும் பார்த்தீங்கன்னா பை செட்டப் இருக்குது அப்படின்னா, அதாவது அப் ட்ரேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம் அந்த ஆர்டர் ஃப்ளோ வந்து. அந்த ஆர்டர் ஃப்ளோ லைக் எப்படி அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆற்றுல தண்ணி போகுது, லெஃப்ட்லேருந்து ரைட் சைடு போகுது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா யாரும் எதிர்நீச்சல் அடிக்க யோசிக்க மாட்டாங்க. அந்த ஆற்றோட இது போக்கில் தான் போகணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி தான் ஒரு ஆர்டர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு, அது ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ இருக்குன்னா நீங்கள் அப் ட்ரேடு தான் எடுக்கணும் தவிர எங்கேயுமே புல் பேக்கில் எடுக்க போகிறேன், ரீட்ரேஸ்மெண்ட்டில் எடுக்க போகிறேன்னு சொல்லி எடுக்கவே கூடாது எப்போயுமே. இந்த ஆர்டர் ஃப்ளோ வச்சு நம்ம எப்படி நம்ம ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கலாம் அப்படின்னா, லைக் ஃபாரெக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து கன்ஃபர்மேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆர்டர் ஒரு என்ட்ரி மாடலாகவும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து மார்க்கெட் என்ன பண்ணணும்னா லைக் லிக்விடிட்டி எடுக்கும். அதை தவிர்த்து இந்த இம்பேலன்சஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணும். ஆர்டர் ஃப்ளோ புல்லிஷாக இருக்குது அப்படின்னா வந்து இந்த இம்பேலன்ஸ் இருக்கும். இம்பேலன்ஸ்னு நான் மென்ஷன் பண்ணுறது ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கலாம், அது லைக் பிடிஆர்எஸில் இருக்கிற பிரேக்கர் பிளாக்காக இருக்கலாம். பிரேக்கர் பிளாக் அண்ட் எஃப்இஜி பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். மார்க்கெட் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற எஃப்இஜி எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து அந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும். இந்த எஃப்இஜி இங்கே இருக்குதுன்னா எஃப்இஜியை ஃபில் பண்ணலாம், அது ஈக்குலிபிரியமில் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கலாம், ஈக்குலிபிரியமில் ரிவர்சல் கொடுக்கலாம். ரிவர்சல் கொடுத்துட்டு மார்க்கெட்டோட ஆர்டர் ஃப்ளோ பக்கம் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். இது எக்ஸாம்பிள்ஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பிரேக்கர் பிளாக்கில் என்ட்ரி கிடச்சாலும் எடுக்கலாம். திஸ் இஸ் அ பிடிசி சார்ட். பிட்காயின் நம்ம ஆல்ரெடி புல் ரன்ல இருக்கும்போது நம்ம வந்து பை ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்ப்போம். மார்க்கெட் எவ்வளோ இறங்குதோ அதளவுக்கு நம்ம பை பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒன் ஆஃப் தி எஃப்இஜி நல்ல ஒரு எஃப்இஜியாக இருந்தது. இந்த எஃப்இஜியில் வந்து என்ட்ரி எடுக்கலான்னு பார்த்தோம். அதே மாதிரி மார்க்கெட் வந்து நமக்கு அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ண பிறகு ஆர்டர் ஃப்ளோ நமக்கு செக் பண்ணும்போது மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருந்தனால நம்ம வந்து இங்கே அப் ட்ரேட் எடுத்தோம். அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அது வந்து ஆர்டர் ஃப்ளோ கூட ட்ராவல் ஆச்சு. அதே மாதிரி இங்கே நமக்கு ஒரு எஃப்இஜி கிடச்சிது. இங்கே ஒரு எஃப்இஜி, இந்த இங்கே எஃப்இஜி கிடையாது. இந்த ஒரு எஃப்இஜி தான் இருந்தது. இந்த எஃப்இஜியில் மறுபடியும் மார்க்கெட் வந்து டச் பண்ணிவிட்டு நமக்கு பாடி க்ளோஸ் மேலே வச்சோன்னே நம்ம இங்கே வந்து அப் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஆர்டர் ஃப்ளோ மறுபடியும் மேலே போயிருக்கு. அகெயின் நமக்கு இருக்கிற ஒரு எஃப்இஜி, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற எஃப்இஜியும் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். நான் எக்ஸ்ட்ரா பிக்கிங் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கர் இருக்குது நமக்கு. இந்த இடத்துல வந்து நிறைய ரிவர்சல் இருக்கனால இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் யூனிகார்ன் செட்டப்பாக நான் பிளான் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இங்கே மார்க்கெட் வந்துச்சுன்னா ஆஃப்டர் ஃபில்லிங் திஸ் எஃப்இஜி மார்க்கெட் கேவ் ரிவர்சல் கண்டினியூஷன். ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். ஆர்டர் ஃப்ளோ வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் என்ன ட்ரேட் எடுக்கிறீங்களோ உங்கள் ஆர்டர் ஃப்ளோ என்ன மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் ட்ரேட்ஸ் பிளான் பண்ணணும்.
நீங்கள் வந்து அப் ட்ரெண்ட் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் இருக்கும்போது நீங்கள் வந்து டவுன் ட்ரேட் எடுக்கவே கூடாது. அதேமாதிரி பியரிஷ் ஆர்டர் ஃப்ளோ இருக்கும்போது அப் ட்ரேட் எடுக்கக்கூடாது. மேபி நீங்கள் ஸ்கேல்ப் பண்ணுறது வேறு, நீங்கள் வந்து லாங் டேர்ம் வந்து அந்த மாதிரி வியூ வைக்கக்கூடாது. ஓகே, ஸோ இது ஃபாரெக்ஸ் சீரிஸோட பார்ட் 1. ஸோ பைனரிக்கு இதுக்கு அடுத்து வீடியோ போடுவேன். ஃபஸ்ட் ஏன்னா பைனரி வந்து சில பேருக்கு வந்து செட் ஆகுது. மேபி நீங்கள் லாங் டேர்ம் கண்டிப்பாக பைனரி பண்ண முடியாது, லாங் ரன் கண்டிப்பாக பண்ண முடியாது. இதை பண்ணுறீங்க அப்படின்னா மேபி லைக் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு மேலே கண்டிப்பாக பண்ண முடியாது, பிகாஸ் இட்ஸ் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி. ஸோ அதனால தான் நான் ஃபாரெக்ஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பைனரி பண்ணுறீங்கன்னா அந்த ஆர்டர் ஃப்ளோ ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் மார்க்கெட்டில், பிகாஸ் நம்ம மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் தான் நம்மளோட வியூ இருக்கனால நம்ம எடுக்கிற செட்டப்போட யூஸ் பண்ணும்போது நமக்கு இன்னும் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து அந்த வீடியோ உங்களுக்கு ஃபாரெக்ஸ் ஓகேனா நீங்கள் இதை பார்க்கலாம். பைனரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா அதுக்கு அடுத்து போடுற வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ கைஸ்.